சின்ன மருமகள் தொடரில் காட்டுக்குள்ளே போகிற தமிழ்ச்செல்வி யானைக்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஓட முடியாமல் கையெடுத்து கும்பிட்றாங்க. யானைக்கிட்ட ஓடி போயிடு, என்னை எதுவும் செய்யாதன்னு கதறி அழுகுறாங்க. இங்கிருந்தே வர்ற சேது கையில் ஒரு தீப்பந்தத்தோடு வந்து யானைக்கிட்ட குறுக்கில் வந்து தீப்பந்தத்தை காட்டுறாரு. கீழே தேய்ச்சி தீ மூட்டுறாரு. பிறகு யானை திரும்பி ஓடிடுது. அப்புறம் 2 பேரும் நடந்து வராங்க. நடந்து ஒரு இடத்துல உக்காடுறாங்க. அப்போ சேது சொல்கிறாரு, என்ன வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு, இப்போ தான் பார்க்குறேன்னு. இல்லை, நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்காக நான் பழங்கள்லாம் கொண்டு வந்துக்கிறேன்னு வாழைப்பழம் கொடுக்குறாங்க. நெல்லிக்கனி கொடுக்குறாங்க, வழியில் பறிச்சிட்டு வந்ததா. 2 பேரும் சாப்பிட்றாங்க. சேது சொல்கிறாரு, நான் பசி மயக்கத்தில் இருந்தேன், கண்ணெல்லாம் இருண்டு போச்சு, நல்ல வேலை நீ கொண்டு வந்து கொடுத்த சாப்பிட்றேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாரு. தமிழ்ச்செல்வி சாப்பிடும்போது எக்கில் எடுத்துக்குது. தண்ணி கேட்குறாங்க. என்ன செய்யறதுன்னே முழிக்கும் சேது யானை வருதுன்னு ஒரு பயங்காட்டி எக்கில் நிப்பாட்டுறாரு. சிறிது நேரத்தில் யானையும் வருது. அதை பார்த்து அவங்க பயந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னால் நின்று பார்க்குறாங்க. யானை நிற்கிது. தமிழ்ச்செல்வி பயப்படுறாங்க. சத்தம் போடாத, யானை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப யானை போயிடுது. ஒரு வழியாக யானைக்கிட்ட தப்பிச்சு நடந்து வராங்க.